ரீசெண்டா நம்ம ஆலத்தூர் நண்பர்கள் கோவில் திருவிழாவுக்கு காவடி எடுக்கிறேன்னு கூப்பிட்டுருந்தாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஆட்டா காவடியில இருந்து மயில் காவடி வரை அங்க வச்சிருந்தாங்கன்னு. அந்த ஊர் பசங்க எல்லாருமே ஒன்னு சேர்ந்து ஒரே மாதிரி டிஷர்ட்லாம் அடிச்சு ரொம்பவே கிராண்டா பண்ணிட்டாங்க. அளவு குத்துற ரெண்டு பசங்களுமே சரி இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் வருஷம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப கூட அந்த பசங்க ரெண்டு பேருமே அளவு குத்துறப்ப அசால்ட்டா உட்காந்துருந்தாங்க. அவங்க குத்திருக்க அளவு ரொம்பவே பெருசா இருந்தது. அதனால அந்த தெருக்குள்ள இருந்து வெளில வரவே முடியல. அதனாலேயே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அந்த காவடி எல்லாத்தையும் வெளில கொண்டு வந்தாங்க. ஆட்ட காவடி மட்டும் இல்லாம அங்க உள்ள பெண்கள் எல்லாருமே கரகம் பால் குடம்லாம் சேர்ந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் ஃப்ரெண்டுக்கு டான்ஸ் ஆட தெரியாதுன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா எல்லாரும் ஆடுறத பார்த்து அவனுமே உள்ள போய் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான். அங்க காவடி எடுத்த கொஞ்ச நேரத்திலேயே மழை வர ஆரம்பிச்சிருச்சு. மழையில கூட அந்த இடத்துல டிஜே செட்டப்லாம் நிறுத்தாம எல்லாருமே டான்ஸ் ஆடிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆண்கள் மட்டும் இல்லாம அங்க உள்ள பெண்கள் எல்லாருமே டான்ஸ் ஆடி ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. அந்த பசங்க ரெண்டு பேருமே அந்த மயில் தொகையோட டான்ஸ் ஆடுறப்ப பார்க்க ரொம்பவே நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாம நம்ம கோவில் கிட்டையே நைட் நிகழ்ச்சிக்காக ஸ்டேஜ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எல்லா ஊர் கோவில்லையுமே மோர் கொடுத்து பார்த்திருப்பேன். மோர் மட்டும் இல்லாம பச்சை பயிர், காராமணி பயிர், கூழ்னு சொல்லி ரொம்பவே சத்தான உணவா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்க கோவிலுக்கு வந்துட்டு அங்க உள்ள கடைகள் எல்லாத்தையும் சுத்த ஆரம்பிச்சாச்சு. உங்கள யாரும் இந்த கோவிலுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க யாரும் புதுசா நம்ம ஐடியா பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.